Hi student friends, இது நம்ம யூடியூப் சேனல் ராஜசேகர் பாலா எடியோ எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது சப்ஜெக்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிகாம், பிபிஏ, எம்பிஏ, எம்காம் இது மாதிரி காமர்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் யூஜி, பிஜி எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அக்கௌண்டன்சி வீடியோ வந்து நம்ம சேனல் போட்டுகிட்டே இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So total list of videos already uploaded in our channel management accounting subject கான chapter wise video link ஓட இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோமோ தியரி சம்பந்தப்பட்டது ப்ராப்ளம் அது என்ன சாப்டர்ல ஒவ்வொரு சாப்டர்ல எத்தனை வீடியோ அப்படிங்கிறது எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வகையில் அப்படின்னா எக்ஸாமினேஷன் பர்பஸுக்காக இப்போ நீங்கள் எந்த சாப்டர் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த சாப்டரில் வந்து நம்ம சேனலில் வந்து எத்தனை வீடியோ கொடுத்துருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை இதில் இல்லாத என்ன டாப்பிக்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட்டிங் அப்படின்னா கேஷ் பட்ஜெட்டில் சம் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம், பர்ச்சேஸ் பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சாப்டரில் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு இதில் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இல்லைனாலும் நம்ம என்ன சேனலில் எந்த சாப்டருக்கு இன்னும் அதிகமான வீடியோஸ் கொடுக்கலையோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இனி புது சம்மோட புது சொல்யூஷனோட வரும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அதனால வீடியோ லிங்கோடவே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். டேட் இருக்குது, எந்த டேட்டில் இது அப்லோட் பண்ணியிருக்கோங்கிறது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கூட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே வித் ரிகார்ட் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் பர்பஸுக்கு பியூர்லி அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்னன்னு பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல இருந்து 63 வீடியோஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது என்னென்னு நம்ம பார்த்தலாம். பாருங்க, சீரியல் நம்பர், டைட், எந்த சாப்டர்னு சொல்லியிருக்கேன், அதுல என்ன ஏரியா வந்து சம் கொடுத்துருக்கோம் அல்லது வீடியோ கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன டேட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எவ்வளவு வியூஸ் அந்த வீடியோக்கெல்லாம் போயிருக்கு ஒவ்வொரு வீடியோக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வீடியோ லிங்க் இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இன்ட்ரோடக்ஷன் சம்மந்தப்பட்டது ஒரு வீடியோ 1/5/2020 அன்னைக்கு தான் நம்ம சேனலை ஆரம்பித்தோம். ராஜசேகர் பாலா எடியோ சேனல் ஆரம்பிச்சது 1/5/2020 அந்த கொரோனா டைம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் 17,000 பிளஸ் வியூஸ் வந்து நம்ம போயிருக்கு. அதுல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் இருக்கும். கொஞ்சம் லென்த் வீடியோ தான், ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தா கொடுத்துருந்தேன். ரெண்டாவது வீடியோ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்கோப் என்ன, இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது சம்பந்தப்பட்ட 4 தியரி ஏரியா வந்து இது கவர் பண்ணி ஒரு வீடியோவா அடுத்த நாள் மே 2, 2020 கொடுத்துருந்தேன். அதுல இவ்வளவு வியூஸ் போயிருக்கு. வியூஸும் லிங்க்கும் பார்த்துக்கோங்க. டைட்டிலும் டேட்டும் நான் சொல்றேன். அடுத்து தேர்டு வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த தியரியில எல்லாம் கண்டிப்பா 1-2 கொஸ்டின் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கம்பல்சரியா வரும். ஸோ இதுல நீங்க அந்த ஹிண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு படிச்சீங்க, ரெஃபர் பண்ணிட்டீங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல சேவ் பண்ணி வச்சிட்டீங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தியரியும் வந்து எக்ஸாம் நல்லா எழுதுறேன். ஏன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் யூனிவர்சிட்டியில அட்டானமஸ் காலேஜஸ்ல, நான் அட்டானமஸ் காலேஜஸ்ல எல்லாம் ஒரு 40% வந்து தியரி இருக்கும், 60% ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 7/5/2020 அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இவ்வளவு வியூஸ் போயிருக்கு. அடுத்து 4வது வீடியோ வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் செப்பரேட்டா ஒரு வீடியோ. ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த அப்ஜெக்டிவ்ஸும் அட்வான்டேஜஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இன் தியரி ஏரியா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல. அது 8/5/2020 கொடுத்துருக்கோம். அடுத்து 5வது வீடியோ வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் செப்பரேட்டா ஒரு செப்பரேட் எக்ஸ்க்ளூசிவ் செப்பரேட் வீடியோ 9/5/2020 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ. 6th வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் வெர்சஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கும் டிஃபரன்ஸ். அந்த ரெண்டுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ 14/5/2020 அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7வது வீடியோ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் உண்டான டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் ரெண்டுல ஒன்று கண்டிப்பா வந்துடும். காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் டிஃபரன்ஸ் வந்து ஸ்மால் கொஸ்டினா வரலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்தது இந்த லார்ஜ் கொஸ்டினா வரலாம். ஸோ இது வந்து 15/5/2020 வந்து அப்லோட் பண்ணது. 8th வீடியோ வந்து டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லிட்டு இதுவும் ரொம்ப நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டது. ஸோ 16/5/2020 நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்புறம் 9th வீடியோ வந்து 9th and 10th வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வச்சு, அப்போ 9th வீடியோ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி டாப் 15 எம்சிக்யூன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும்
வந்து நான் அட்டானமஸ் காலேஜஸ், அதாவது அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாமே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஒரு 10 மார்க் 15 மார்க், சில யூனிவர்சிட்டி 20 மார்க் கூட இருக்கு. அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்க அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிசி நெட்டு, பிஜி டிஆர்பி இது மாதிரி எல்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் 10th வீடியோ வந்து ரேஷியோ அனாலிசிஸ்ல ஒரு டாப் 18 எம்சிக்யூன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். மே 19 2020ல 11th வீடியோ வந்து எப்படி கான்ட்ரிபியூஷனு, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்றதுங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். இது வந்து மார்ஜினல் காஸ்டிங் சம்பந்தப்பட்டது. அடுத்தது 12th வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் 18 எம்சிக்யூன்னு ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்க்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு எம்சிக்யூ வீடியோ. அடுத்து 13th வந்து டாப் 20 எம்சிக்யூ இன் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்ல ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் 13th வீடியோவா. அடுத்து 14th வந்து டாப் 25 எம்சிக்யூ இன் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜின் காஸ்டிங்ல மட்டுமே ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். அப்புறம் பட்ஜெட்டிங் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வீடியோவும் எம்சிக்யூ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க அந்த கமெண்ட்ல பார்த்தாவே தெரியும். அப்புறம் பட்ஜெட்டிங்ல வந்து ஒரு டாப் 25 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஒன் செப்பரேட் வீடியோ மே 26ல கொடுத்தோம். அப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எனக்கே அது ரொம்ப பிடிச்ச வீடியோ. 30/5/2022ல ரிலீஸ் பண்ணது. அடுத்து கரண்ட் அசெட்ஸ் வெர்சஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த சாப்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேஷியோ அனாலிசிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா போயிருந்தது பாருங்க. 32,000 நியர்லி 33,000 வியூஸ் போயிருக்கு. 18th வீடியோ வந்து ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்க்கும் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு வீடியோ. அதுவும் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ மட்டும் கால்குலேட் பண்ற மாதிரி 5 ப்ராப்ளம்ஸ் ஒரே வீடியோல கொடுத்துருந்தோம் 19th வீடியோவா. 20th வீடியோ வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ்னா என்ன, பிஇபின்னு என்ன, பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, பிரேக் ஈவன் சேல்ஸ்ன்னு என்ன, பிஇ சார்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்றது, அதை வச்சு நம்ம எப்படி அந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கிளியரா நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து 21st வீடியோ வந்து ஹவு டு கால்குலேட் பிரேக் ஈவன் சேல்ஸ். இது ப்ராப்ளம். இப்போ நான் சொன்னது 20வது வீடியோல சொன்னது தியரி. இது வந்து ப்ராப்ளமா வந்து பிரேக் ஈவன் சேல்ஸும் பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ற மாதிரி மார்ஜினல் காஸ்டிங்ல இருந்து 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன். இது நல்லா ரீச் ஆச்சு. 32,000 வியூஸ் போயிருக்கு. 22வது வீடியோ வந்து பிரேக் ஈவன் சார்ட் அதோட யூசஸ் என்ன மீனிங் சொல்லியிருந்த 20வது வீடியோல இதுல யூசஸ் என்ன, பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுங்கிற மாதிரி ஒரு செப்பரேட் வீடியோ கொடுத்திருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜூலைன்னு இருக்கு. 12 ஜூலைல 12 மார்ச் தான். அப்புறம் 23rd வந்து பட்ஜெட்டிங்னா என்ன, அப்புறம் அந்த டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் என்ன, அப்புறம் பர்ச்சேஸ் பட்ஜெட்ல ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி செப்பரேட் வீடியோ. அடுத்து 24th வந்து பட்ஜெட்டிங்ல பர்ச்சேஸ் பட்ஜெட்லயே இன்னொரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி செப்பரேட் வீடியோவா. ஐ திங்க் இதுல 2 ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் 25வது வீடியோவை வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருந்தேன். 26வது வீடியோவும் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ப்ராப்ளம் டீல் பண்ணி கொடுத்தது. அடுத்து வந்து 27வது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ். இது ஃபுல்லா தியரி, இன்ட்ரோடக்ஷனு, மீனிங்கு, கிளாசிபிகேஷனு, என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தது. நல்லா ரீச் ஆச்சு. நியர்லி 32,000 பிளஸ் வந்து வியூஸ் வந்து போயிருக்காது. அப்புறம் 28th வந்து ரேஷியோ அனாலிசிஸ்லேயே தான் ஃபார்முலா டோட்டல் லிஸ்ட். இது மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் திரும்ப எடுத்து பாருங்க. இப்போ இந்த செமஸ்டர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. அடுத்த செமஸ்டர் ஈவென்ட் செமஸ்டர் இருக்கக்கூடியவங்க அடுத்த டைம் கூட பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ யூஸ் ஆகாது. ரேஷியோ அனாலிசிஸ், லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ், எப்படி அந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன் 28/3/2021. அது வந்து நல்லா ரீச் ஆச்சு. 41,000 மேல வியூஸ் வந்து போயிருந்தது. அப்புறம் 29th வீடியோ வந்து ரேஷியோ அனாலிசிஸ்ல 4 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ கொடுத்துருந்தேன். அப்புறம் 13th வந்து டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ்ல வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ப்ராப்ளம் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அப்புறம் மார்ஜினல் காஸ்டிங் ஃபார்முலாவை வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல என்ன ஃபார்முலா ஏற்கனவே இங்க ரேஷியோ அனாலிசிஸ் கொடுத்து இல்லையா, அதே மாதிரி இதுல இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன யூஸ் பண்றோம் மார்ஜின் காஸ்டிங்ல, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, கான்ட்ரிபியூஷன், இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்டான டேர்ம்ஸ் எல்லாம் மார்ஜின் காஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். அது சம்பந்தப்பட்ட வீடியோ செப்பரேட்டா நான் கொடுத்துருந்தேன் 31வது வீடியோவா. 32 வந்து மார்ஜின் காஸ்டிங்ல 5 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வீடியோ. அதுலயே ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ரீகலெக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இதுல கொடுத்துருந்தேன். கொஞ்சம் சரியா போகலது. 1400 மேலதான் போயிருந்தது. இன்னும் அதிகமா போயிருந்திருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட் மினிட்ஸ்ல தான் கொடுத்துட்டான்னு தெரியல. எக்ஸாம் டைம்ல கொடுத்ததுனால எதாவது ரீச் ஆகலையான்னு.
ஆனா 33 வந்து ரேஷியோ அனாலிசிஸ் வந்து லிக்விடிட்டி ரேஷியோல வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்திருந்தேன். அது போயிருந்து பாருங்க. இதுல 2-3 நாள் கழிச்சு அது கொடுத்தது. ரேஷியோ அனாலிசிஸ்னாவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. கொஞ்சம் டஃபா இருக்கு சார், ஃபார்முலா நிறைய இருக்கு, ஞாபகத்தை வச்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் இது மாதிரி வந்து செப்பரேட்டா லிக்விடிட்டி ரேஷியோக்காக ஒரு வீடியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்க்காக ஒரு வீடியோ, டர்ன் ஓவர் ரேஷியோஸ்க்காக ஒரு வீடியோ இப்படி செப்பரேட்டா கொடுத்திருந்தேன். 34வது வீடியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ சம்ஸ் வந்து வச்சு ஒரு வீடியோ. அடுத்து வந்து பாருங்க சால்வென்சி ரேஷியோ வச்சு செப்பரேட்டா ஒரு வீடியோ. அப்புறம் வந்து ஆக்டிவிட்டி ஆர் டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சு ப்ராப்ளம் அதனுடைய வீடியோ. இதெல்லாம் வந்து 35, 36 எல்லாமே ரேஷியோ அனாலிசிஸ்ல. 37 வந்து கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்ல கேஷ் ஃப்ளோ ஆபரேஷன் மட்டும் கால்குலேட் பண்ற மாதிரி 3 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஒரே வீடியோவா கொடுத்திருந்தேன். கேஷ் ஃப்ளோ ஆபரேஷன்ஸ் அனாலிசிஸ்னாலும் இப்போ நியூ மெத்தட், நியூ ஃபார்மேட் படி தான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. கேஷ் ஃப்ளோ ஆபரேஷன்ஸ் கால்குலேட் பண்ற மாதிரி செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து ஏப்ரல் 18, 2021ல கொடுத்திருந்தேன். அடுத்தது வந்து 38ம் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் தான். அதே கேஷ் ஃப்ளோ ஆபரேஷன்ஸ் வந்து 2 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ. அப்புறம் 39th வீடியோ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இன்ட்ரோடக்ஷன் ரிலேட்டடான எம்சிக்யூ வச்சு செப்பரேட்டா ஒரு வீடியோ. அப்புறம் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்ல வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி செப்பரேட்டா வீடியோ, ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் மட்டும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல வந்து தியரி கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் என்ன, இப்போ நான் முன்னாடி சொல்லிட்டு வந்தப்போ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னால சொன்னேன் இல்லையா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சில செமஸ்டர்ல லிமிடேஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் என்ன, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னங்கிறத செப்பரேட்டா 41வது வீடியோல கொடுத்திருந்தேன். அது நல்லா போயிருந்தது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். இதுக்கு முந்தின பேட்சஸ் எல்லாம் ஏன்னா 2020ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 42வது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் தான். அது அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷனோட கொடுத்திருந்தேன். அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் எம்சிக்யூ தனியா, அப்புறம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல எம்சிக்யூ செப்பரேட்டா கொடுத்திருந்தேன். அதான் சரியா போகல. ஏன்னா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஒரு கொஸ்டின் தான் வரும், அதனால அதிகமா மாணவர்கள் பார்க்கலையே என்னமோ. ஆனா ரேஷியோ அனாலிசிஸ் பாருங்க 2 கொடுத்திருந்தேன். 30 MCQ வச்சு டாப் 30 MCQ ரேஷியோ அனாலிசிஸ்ல பார்ட் 1, 30 MCQ இன் ரேஷியோ அனாலிசிஸ் பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி. இதுல பார்ட் 1 நல்லா போச்சு, பார்ட் 2 சரியா போகல, ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் கவனிக்கலன்னு தெரியல. அப்புறம் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் ப்ராப்ளம் பேஸ்டு எம்சிக்யூன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா கொடுத்திருந்தேன். இது ரெண்டுமே 46, 47 ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ தான். அதனால மார்க்ஸ் பண்ணக்கூடிய, ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ரேஷியோ அனாலிசிஸ்ல எம்சிக்யூ கேட்டாங்கன்னா நீங்க மிஸ்டேக்கா பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கவரேஜ் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். ஓகேவா, இந்த பேட்சஸ் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ரேஷியோ அனாலிசிஸ்ல அதே ப்ராப்ளம் பேஸ்டு பார்ட் 2 கொடுத்திருந்தேன். அது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் போயிடுச்சு, 1720 கொஞ்சம் பிளஸ் போயிருந்தது. அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம் எழுதணும். அப்போ வந்து ஆன்லைன் தான் இல்லையா, 2021 ஆன்லைன்ல தான் இருந்தது. அப்போ ஆன்லைன்ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு உண்டான எக்ஸாம் டிப்ஸ் கொடுத்திருந்தேன். அப்கோர்ஸ் நீங்க ஆஃப்லைன்ல இப்பெல்லாம் எழுதுறீங்க, உங்களுக்கு கூட அது யூஸ் ஆகும். அப்புறம் இது வந்து டைம்லி, அந்த டைமுக்காக கொடுத்த விஷயம். அப்புறம் 50வது ரேஷியோ கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்ல நியூ ஃபார்மேட், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் நியூ ஃபார்மேட் என்ன, AS3 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 பொறுத்த வரைக்கும் அந்த நியூ ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்த வீடியோ. அடுத்து 51 வந்து 51, 52 வந்து கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்லயே வந்து நியூ ஃபார்மேட் வந்து கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் நான் சொன்னேன் இல்லையா, வீடியோ 50வது வீடியோல அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நியூ ஃபார்மேட்டை பத்தி. இதுல ப்ராப்ளம் கட் பண்ணியிருக்கேன் 51ல. அடுத்து 52லயும் அதே மாதிரி தான் நியூ ஃபார்மேட் படி 2 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரே வீடியோல கொடுத்துருக்கேன். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது நியூ ஃபார்மேட் கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால மக்கள் வந்து ஏதாவது சாய்ஸ்ல விட்டுலாம் நினைச்சிட்டாங்களோன்னு தெரியல, அதிகமா பார்க்கல. நீங்க இந்த பேட்ச் பாருங்க, கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்ட் ஃப்ளோ வரலன்னா கூட கேஷ் ஃப்ளோ வரும். இப்பெல்லாம் முதல்ல நாங்க படிக்கிறப்பெல்லாம் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் தான் இம்பார்ட்டன்ட், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வராது, கொஸ்டின்ஸ் வராது. ஆனா இப்பெல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் 53 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸோ மேக்ஸிமம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். சில யூனிவர்சிட்டிஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸா ஒரு யூனிட் ஆட் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் கொடுத்திருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படிங்கிறப்ப தியரி பேஸ் வரும், வேரியன்ஸ் அனாலிசிஸ் தான் ப்ராப்ளம் ரிலேட்டட் ஆனது. ஸோ அதுல வந்து மீனிங் தியரி மட்டும் வச்சு ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ. ரெண்டாவது வீடியோ வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லயே வந்து வேரியன்ஸ் அனாலிசிஸ்ல என்னென்ன கிளாசிபிகேஷன் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன். இது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமா இருக்காது அப்படிங்கிறதுனால அதிகமா சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிளாசிபிகேஷன் வேரியன்ஸ்னா மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ், ஓவர்ஹெட் வேரியன்ஸ், சேல்ஸ் வேரியன்ஸ், ப்ராஃபிட் வேரியன்ஸ் 5 டைப் ஆஃப் வேரியன்ஸ் இருக்கு. அதுதான் வந்து இந்த 54ல சொன்னது. 55ல அந்த வேரியன்ஸ், மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃபார்முலா மட்டும் வச்சு ஒரு செப்பரேட் வீடியோ கொடுத்திருந்தேன். இந்த சாப்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்து அந்த ஃபார்முலாவை தனியா நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல
அந்த 11th அவர் ப்ரிப்பரேஷன் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் இல்லையா, ரிவைஸ் பண்ணுவோம்ல ஃபார்முலா மட்டும், அப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன் அதெல்லாம். அப்புறம் 56வது வீடியோ ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ், மெட்டீரியல் வேரியன்ஸ் ப்ராப்ளம் செப்பரேட்டா கொடுத்துருந்தேன். அப்புறம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வேரியன்ஸ் அனாலிசிஸ் மட்டும் டாப் 20 MCQ செப்பரேட் வீடியோ. ஏன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கே கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணல. அந்த டைம்ல வந்து நான் எம்காம் கிளாஸ் எல்லாம் என்னோட காலேஜ்ல எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. மேக்ஸிமம் அவங்க தான் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். எம்காம் படிக்கிற வேற காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 58 வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல மெட்டீரியல் வேரியன்ஸ்ல வந்து வித்தவுட் அவுட்புட் வச்சு ஒரு வீடியோ தனியா. ஏன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட், வித்தவுட் அவுட்புட் வச்சு எப்படி ப்ராப்ளம் மெட்டீரியல் வேரியன்ஸ்ல வந்தா எப்படி ஒர்க் அவுட் பண்றது, அதே மாதிரி வித் அவுட்புட்டோட வந்தா எப்படி மெட்டீரியல் வேரியன்ஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றதுங்கிற மாதிரி இந்த ரெண்டும் 58, 59. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மெட்டீரியல் வேரியன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட்டும் சேமா இருந்தா அப்போ எப்படி ஒரு சம் ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான இது மாதிரி வீடியோஸ்லாம் அதிகமா இல்ல. நம்ம நீங்க யூடியூப்லயே எந்த சேனல் ரெஃபர் பண்ணாலும் ஏதாவது 1, 2 இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. இது ரொம்ப என்னுடைய பிளஸ்ஸா நான் ஃபீல் பண்றேன். அடுத்தது 61 வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட்டும் டிஃபரெண்டா இருந்ததுன்னா அப்போ எப்படி ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத ப்ராப்ளம் வித் சொல்யூஷனோட மெட்டீரியல் வேரியன்ஸ்க்காக செப்பரேட்டா ஒரு வீடியோ. இந்த 4 வீடியோ. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 57 சொன்னேன் இல்லையா, சாரி 55, இங்க இதுல ஒரு 53, 54, 55, 56, அப்புறம் வந்து 58, 59, 60, 61 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நீங்க உங்க சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல ரிப்பீட்டட் தியரி கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு முந்தானி பல யூனிவர்சிட்டிஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதை ஒரு கலெக்ட் பண்ணி நான் ஒரு செப்பரேட் வீடியோ கொடுத்துருந்தேன். அப்புறம் இப்போ 2025 ஜனவரியில் இந்த வருஷம் கேஷ் பட்ஜெட் சம்பந்தப்பட்ட ஒரு அது மீனிங் சொல்லி ஃபார்மேட் என்னன்னு பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து பட்ஜெட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ல இன்னும் வீடியோ கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல மெட்டீரியல் வேரியன்ஸ் மட்டும் தான் சம் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இந்த லேபர் வேரியன்ஸ், ஓவர் ஹெட் வேரியன்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஓவர் ஹெட் வேரியன்ஸ், சேல்ஸ், ப்ராஃபிட் வேரியன்ஸ் எல்லாம் இன்னும் வீடியோ கொடுக்கல. அதே மாதிரி வந்து ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்ல இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக கொடுக்கவே இல்லை வீடியோஸ். ஸோ அதெல்லாம் வரும். உங்களுக்கு எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து லிங்க்ல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இப்போ ஓவராலா சாப்டர் வைஸ் எத்தனை வீடியோ மொத்தம் 63 அவுட் ஆஃப் 63ல சாப்டர் வைஸா எத்தனை வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எந்த சாப்டர்ல இருந்து எக்ஸ்ட்ரா வேணுங்கிறத நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அந்த வீடியோ ரெகுலரா நம்ம சேனல்ல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இன்ட்ரோடக்ஷன் ஃபண்டமெண்டல்ஸ் ரிலேட்டடான தியரி மட்டும் தியரி இதெல்லாம் வந்து 14 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இதோட பெரிய பிளஸ் எனக்கு, ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு கிரெடிட்டா, நான் டீச்சர்ஸ்க்கு என்ன கிரெடிட், கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அப்ரிசியேஷனும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கக்கூடிய மார்க்கும் அவங்களுடைய ஃபீலிங் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் 2 வீடியோ தான். கண்டிப்பா அதில் வீடியோஸ் நிறைய எனக்கு கொடுக்க போறேன். கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்ல இப்போ நான் சொன்ன 8 வீடியோ கொடுத்துருக்கேன் எம்சிக்யூட சேர்ந்து. ரேஷியோ அனாலிசிஸ்லயும் வந்து எம்சிக்யூ இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, தியரி இருக்கு. 13 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். மார்ஜின் காஸ்டிங்ல வந்து 10 வீடியோ கொடுத்துருக்கேன். மார்ஜின் காஸ்டிங் நிறைய கொடுத்த மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு 10 தான் லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா அது வருது பாருங்க. எனக்கே ஒரு ரெஃபரன்ஸா தெரியுது இதெல்லாம் பாக்குறப்போ. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல இருந்து 9 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பட்ஜெட்டிங்ல வந்து தியரி பட்ஜெட்டிங் மட்டும், பட்ஜெட்டிங் ரிலேட்டடான தியரி மட்டும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். கேஷ் பட்ஜெட்ல ஒரு வீடியோ, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல வந்து 2 வீடியோ, அப்புறம் வந்து பிளெக்சிபிள் பட்ஜெட்ல ஒரு வீடியோ, பர்ச்சேஸ் பட்ஜெட்ல 2 வீடியோ. கேஷ் பட்ஜெட்ல ஒரு வீடியோலாம் பத்தாது, இன்னும் வீடியோ போடணும். பிளெக்சிபிள் பட்ஜெட்ல இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. பிளெக்சிபிள்லயே வேற வேற மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம், டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டோட்டலா வந்து 63 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இனி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குனாலும் சரி, அல்லது எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ இதை பார்த்துட்டு இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல கூட போட்டுருங்க. உங்களுக்கு அடுத்த செமஸ்டர் அந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு காலேஜ்ல சொல்லியிருப்பாங்க, அதை கூட இப்ப கமெண்ட்ல போட்டுருங்க. அந்த வீடியோ இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இனி எந்த சாப்டருக்கு வேணும் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.